இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரமா நில்லுடா. சார் 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 ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். இந்தாங்க சார், இதான் ஒரிஜினல் ஃபைலை நான் மாத்திட்டேன் சார். இத சீக்கிரம் இந்திராணி மேடம் கிட்ட கொண்டு போய் கொடுங்க சார். ஆமா, நீங்களாம் யாரு? போலீஸ் சார். போலீஸா? எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா நாங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். ஓகே, தேங்க்யூ சார். பரவாயில்ல சார், தேங்க்யூ. என்னமா இது? யார் இவங்க? எப்படி கரெக்டா வந்து அந்த ஃபைலை அடிச்சிட்டு போனாங்க? அதான் எனக்கும் தெரியல சித்தப்பா. கபிலன் வேற போயிருக்கான். என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. சார், வண்டி ரெடி ஆயிடுச்சு சார், போலாம் சார். சரி வாங்க. இந்திரா, ஏய், இந்த ஃபைல் இந்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட். அந்த ரவுடிங்க வேற ஃபைல் எடுத்துட்டு தான் ஓடிட்டானுங்க. இதான் ஒரிஜினல். எல்லாம் கரெக்டா இருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண வேணாம். அந்த வர்மா என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்குள்ள இதை எடுத்துட்டு போய் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணு. சீக்கிரம் போ. வேற போய் எங்க அக்காவை காப்பாத்துற மாதிரி ஆக்ட் பண்ணுவாராமா. எங்க அக்காவுக்கு உடனே அப்படி ஒரு மேல சாஃப்ட் கார்னர் வந்துருமா. மாமா, என்ன மாமா இது ஒரு மொக்கையான பிளான். இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து பிளான் மாமா. இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்திரா, என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. இந்திரா, என்னம்மா? வாமா போலாம். ஒரு நிமிஷம் சித்தப்பா, நீங்க அடங்கவே மாட்டீங்கல்ல? என்ன நேத்து நைட்டு நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு அடுத்து இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கீங்கல்ல? இந்திராமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா இவருக்கு நல்லா புரியும் சித்தப்பா. எதுல விளையாடணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? இது எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல கூடவா நீங்க விளையாடுவீங்க? அதான் நான் நேத்தே நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறதே உங்க கூட நான் வாழ்ந்த நாட்களை தான். என்ன பாவம் செஞ்சேன் நான் உங்களுக்கு? எதுக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஐயா சாமி, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே என் முன்னாடி இப்படி வந்து நிக்காதீங்க. ஏய் ஏய்